ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. இன்றைக்கி சூப்பர் 8 கேமில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. தோல்வினா சாதாரண தோல்வி இல்லை. வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலேயே இந்தியாவோட ஒஸ்ட் டிஃபீட் இது தான். இப்போ இந்தியா செமிஃபைனல் போகுமாங்கிற அளவுக்கு இந்த மேட்சோடைய டிஃபீட் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்துருக்கு. காரணம் என்னதான் இந்தியா நெக்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாலும் ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் ஆர் ஜிம்பாப்வேவோட தோத்துட்டா நெட் ரன் ரேட் படி இந்தியா குவாலிஃபை ஆகாமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்தியா தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் கன்வின்சிங்காக இல்லை. ஆஸ் அ டீமாக கன்சிஸ்டண்ட்டாக விளையாட மாட்டேங்கிறாங்க. பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தியே ஓவர் டிபெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தியை தாண்டி ஹர்ஷதீப் அண்ட் பும்ரா நல்லா பவுலிங் பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ஆஃப் டேவாக போயிடுச்சு. 4th and 5th பவுலிங் ஆப்ஷனும் இந்தியாவுக்கு சரியாக இல்லை. பேட்டிங்கில் எல்லா மேட்ச்லையும் யாராவது ஒரு பிளேயர் தான் நல்லா விளையாடுறார ஒழிய கன்சிஸ்டண்ட்டாக ஆஸ் அ பேட்டிங் குரூப்பாக இந்தியா பர்ஃபார்ம் பண்ண தவறிடுச்சுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது இந்த மேட்ச்சில் மொத்தமாக எல்லா பிளேயருமே ஃபெயில் ஆகிட்டாங்க. இந்த மேட்ச் அந்த ஒரு சிங்கிள் பிளேயர் மற்ற மேட்ச்சில் காப்பாற்றுற மாதிரி அந்த சிங்கிள் பிளேயர் இந்த மேட்ச் நல்லா விளையாட முடியாமல் போயிடுச்சு. இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து டீம் ஷஃப்லிங். அக்ஷர் பட்டேலை வைஸ் கேப்டனாக போட்டுட்டு ஏன் சடனாக வாஷிங்டன் சுந்தர் விளையாண்டாங்கன்னு தெரில. அதே மாதிரி பேட்டிங் ஆர்டர்லேயும் ஒரு சில சமயம் சேஞ்ச் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு மேட்ச் டூபே வராரு, ஒரு மேட்ச் ஹர்திக் பாண்டியா வராரு, ரிங்கு சிங்கெல்லாம் ரொம்ப பின்னாடி ஆடுறாங்க. ஸோ டீம் பேலன்ஸுமே ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்காக எகெயின் டீம் அவங்க சேஞ்ச் பண்ணால் அதுவும் ஒரு ஆபத்து தான். வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் எடுக்கலாம், ரிங்கு சிங்குக்கு பதிலாக வேணால் சஞ்சு சாம்சனை எடுக்கலாம். ஒழிய அபிஷேக் சர்மாவையோ இல்லை திலக் வர்மாவையோ இப்போ ட்ராப் பண்ணால் அது மேலும் இந்தியாவுக்கு பலவீனத்தை தான் கொடுக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். காரணம் எல்லாமே பிளைண்ட் ஸ்லாகர்ஸாக இருக்காங்க, இன்க்ளூடிங் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனும் கன்சிஸ்டண்ட்டாக ஆங்கர் ரோல் பண்ணியோ இல்லை ஒரு ஸ்டெடியாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் இல்லை. அவரும் ஒரு ஸ்லாகர் தான். சூரியகுமார் யாதவும் ஒரு ஸ்லாகர் தான், டூபே ஒரு ஸ்லாகர், ரிங்கு சிங் ஒரு ஸ்லாகர், ஹர்திக் பாண்டியா ஒரு ஸ்லாகர், அபிஷேக் சர்மா ஒரு ஸ்லாகர். ஸோ அதில் திலக் வர்மா மட்டும்தான் கொஞ்சம் ஆங்கர் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கார். ஸோ அவரோட ஃபெயிலியரை பார்த்துட்டு அவர் ட்ராப் பண்ணாலும் இந்தியாவுக்கு அது பின்னடைவாக தான் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்தியா செமிஃபைனல் எப்படியாவது போயிடுவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் பிச் கண்டிஷன்ஸை ரீட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் அண்ட் பேட்டிங் ஆர்டரை ஃபார்ம் பண்ணி விளையாடுறது பெட்டராக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பட் இந்த டீமை வச்சுட்டு டைட்டில் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.